இந்த ரமலான் மாதம் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு, இது கடமையாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியுது. 5 கடமைகள்ல இந்த ரமலான் மாசத்தில் நோன்பு நோற்பது கடமை என்பதை நாம் என்ன செய்ய அறிந்து கொண்டோம். காலங்காலமாக நாம் என்ன செய்யறோம், நோன்பு நோற்று வருகிறோம். ஆனால் இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, ரமலான் மாசம் வந்துருச்சு. ரமலான் மாசத்துல ஒரு கடமை, இது ஒரு கடமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு ஒரு கடமை நிறைவேற்றுற மாதிரி ஒரு 30 நாள் அப்படி நோம்பு நோத்து முடிச்சிட்டோமா, 30 நாள் நோம்பு நோத்து முடிச்சிட்டோம், பெருநாள் வந்துருச்சு, அதோட சரி முடிஞ்சு போச்சு, இன்னும் அடுத்த வருஷம் தான் நமக்கு நோக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. என்னன்னா, யார் ஒரு ரமலான் மாதத்தை எதிர்பார்த்து ரமலான் மாசம் போகுது, அதுலதான் சிறப்புமிக்க குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. ரமலான் மாதத்தில் தான் நான் 30 நோன்புகளை வல்ல ரஹ்மானுக்காக நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆசை, ஆர்வம் வேணும், ஆர்வம் ஆசை வேணும். நான் ரமலான் மாதத்தை அடைந்து ஆக வேண்டும், ரஹ்மானே எனக்கு உதவி செய். ரமலான் மாசத்துல 30 நோன்புகள் நோக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வழங்கு. அது முறையாக, ஒழுங்காக, உருப்படியாக உனக்கு பிடிச்ச மாதிரி நோன்பு நான் நோக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நோன்பு நோக்கணும். அதற்கான எனக்கு என்ன செய்யும், பலத்த குடிமான உறுதியை கொடு என்று அல்லாஹ்விடத்துல முன்கூட்டியே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. சகோதர சகோதரிகளே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மளை படைத்து பரிபாலித்து அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலித்து நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து நமக்காக வேதத்தை இறக்கி அந்த வேதத்திலிருந்து தெளிவுபடுத்துவதற்காக நபிமார்களை நமக்கு அனுப்பி வைத்த அல்லாஹ் மனிதர்களை நேர்வழி செலுத்தி மனிதர்களை தூய்மைப்படுத்தி சொர்க்கத்தின் பக்கம் தாருஸ் ஸலாம் அமைதி இல்லத்திற்கு அல்லாஹ் அழைக்கிறான். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பை மறுத்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து ஷைத்தானுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நரகத்திற்கு செல்லக்கூடிய காரியங்களை செய்து வருகிறோம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்வுடைய வசனங்கள், நமக்காக இறக்கப்பட்ட வேதம், அந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு பல செய்திகளை சொல்கிறான். அது முஸ்லிம்களுக்கு மாத்திரமா அப்படின்னா இல்லை, ஹுதன் நாஸ், முழு மனிதர்களுக்கும் இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமில்லாமல் நபிமார்களையும் ஏற்கனவே வேதங்களையும் இறக்கிய வல்ல ரஹ்மான் அதை தெளிவுபடுத்த அந்தந்த சமுதாயத்திற்கு நபிமார்களை அனுப்பி வைத்தான், வேதங்களையும் அனுப்பி வைத்தான். அதில் இறுதியாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதமாக, நாம் ஏற்றுக்கொண்ட வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆன் என்பது முழு மனித சமுதாயத்திற்கும் என்பதை அறிந்து கொண்டு அதில் குறிப்பாக அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், இந்த ஏகத்துவ கொள்கை வழங்கியிருக்கிறான், தௌஹீத் கொள்கையில் நாம் இருக்கிறோம், ஒரு முஸ்லீமாக மூமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் என்பதிலே கவனமாக இருங்க. இது முதல் செய்தியாக உலகத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி என்று கூறுகிறேன். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டுகிறானோ, அல்லாஹ் யாரை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறானோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்ல முடியும். சகோதர சகோதரிகளே, வேறு யாராலும் முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்ல முடியும். ஒரு இந்த உலகத்தில் கீழ் ஜாதி அப்படின்னு மார்க்கத்தில் இருக்கானா இல்லை, ஆனால் கீழ் ஜாதி அப்படின்னு நினைக்கக்கூடிய, மட்டமாக நினைக்கக்கூடிய, கீழ்த்தனமாக நினைக்கக்கூடிய மக்களிடத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த மார்க்கத்தை வளையத்தை எப்படி கொண்டு வருவானா, ரொம்ப சீர்படுத்தி கொண்டு வருவான், வளர்த்தி எடுப்பான். அப்படிதான் எல்லா வரலாறும் இருக்குது. வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நசுக்கப்பட்ட சமுதாயமாக இஸ்ரேல் சமுதாயம் இருந்துச்சு. அதற்கு அல்லாஹ் என்ன செய்யணும், அடிமைகளாக ஃபிரௌன் ஆக்கி வச்சிருந்தான். அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த சமுதாயத்தை வென்றெடுப்பதற்காக மூசா நபி என்ன செஞ்சான், வச்சான். அதுமாரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இருந்த மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நசுக்கப்பட்ட, ரொம்ப கேவலமாக நினைக்கப்பட்ட மக்களாக தான் இருந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களைத்தான் மேன்மை மிக்க மக்களாக என்ன செய்ய அல்லாஹ் கொண்டு வந்தான். வறியவர்கள், ஏழைகள், இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றின ஹதீஸ்லாம் நான் பார்க்குறோம். நம்ம அப்போ என்ன செய்தி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக நம்ம இந்த கொள்கையில், இந்த ஏகத்துவ கொள்கையில் நம்மளாம் முஸ்லீம் அப்படின்ற வெறும் வெட்டி பேச்சு இல்லாமல்
குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த வளர்க்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த குர்ஆன் தான் நேர்வழி காட்டு. இந்த குர்ஆன் எந்த மாதத்தில் இறங்கப்பட்டது என்றால் ஷஹ்ர ரமலான உன்சில ஃபில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான். அப்போ இறக்கப்பட்ட மாதமும் இந்த ரமலான் மாதம் தான். அதிலும் ஒரு இரவில் தான் இறக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் தான் இறக்கப்பட்டதாகவும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை என்ன செய்யறான், அது ஒரு புனிதமிக்க இரவு என்று அல்லாஹ் பேசுகிறான். அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒரு மனிதன் அந்த இரவில் நின்று வணங்கினானா 1000 மாதங்கள் அதிகமாக, 1000 மாதங்களை விட அதிகமாக வணங்கிய நன்மைகள் கிடைத்துவிடும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான். அப்ப இந்த வேதம் இறக்கப்பட்டது. ஆனால் எதற்காக இறக்கப்பட்டது? அல்லாஹ் தன்னுடைய தெரியுமா சொல்லும்போது ஐயுடைய ஆமோன குத்துபாலைக்கு விஷயாம கமா அலல்லதீனின் கபலிக்கும் நல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏற்கனவே இருந்தார்கள அவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போலதான் உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாசத்துல என்ன செய்யலாம், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமில்ல, அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்சவாதிகளாக ஆவதற்குத்தான். இந்த வசனத்தை பாருங்க, அல்லக்கும் தத்தகூன், அல்லக்கும் தத்தகூன். இந்த லா என்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த லாவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிராமர்ல அழுத்தத்தை கொடுக்கறது, உறுதி கொடுக்கக்கூடிய லாம் இது. இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த லா உறுதிப்பாட்டி சொல்லக்கூடியவர்களாக அல்லக்கும் தத்தகூன் அப்படி என்ன செய்யலாம், உங்களை இறைச்சவாதிகளாக ஆக்குவதற்காகத்தான் அப்படின்னு என்ன செய்யலாம் தன்னுடைய திருமறையில இந்த வசனத்தை சொல்லுகிறான். அப்ப நோன்பு இந்த ரமலான் மாதம் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு, இது கடமையாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியுது. 5 கடமைகளில் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது கடமை என்பதை நாம் என்ன செய்ய அறிந்து கொண்டோம். காலங்காலமாக நாம் என்ன செய்யறோம், நோன்பு நோற்று வருகிறோம். ஆனால் இதில் முக்கியமான செய்தி என்னன்னா, ரமலான் மாதம் வந்துருச்சுப்பா, அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு. ரமலான் மாதத்தில் ஒரு கடமை, இது ஒரு கடமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு ஒரு கடமை நிறைவேற்றுற மாதிரி ஒரு 30 நாள் அப்படி நோம்பு நோத்து முடிச்சிட்டோமா, 30 நாள் நோம்பு நோத்து முடிச்சிட்டோம், பெருநாள் வந்துருச்சு, அதோட சரி முடிஞ்சு போச்சு, இன்னும் அடுத்த வருஷம் தான் நமக்கு என்னது நோம்பு நோக்கணும் அப்படிங்கிறது என்ன வந்துடக்கூடாது. என்னன்னா, யார் ஒரு ரமலான மாதத்தை எதிர்பார்த்து ரமலான் மாதம் வரப்போகுது, அதில் தான் சிறப்புமிக்க குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. ரமலான் மாதத்தில் தான் நான் 30 நோன்புகளை வல்ல ரஹ்மானுக்காக நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆசை ஆர்வம் வேணுமா? எனது ஆர்வம் ஆசை வேணும். நான் ரமலான் மாதத்தை அடைந்து ஆக வேண்டும். வல்ல ரஹ்மானே எனக்கு உதவி செய். ரமலான் மாசத்துல 30 நோன்புகள் நோக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வழங்கு. அது முறையாக, ஒழுங்காக, உருப்படியாக உனக்கு பிடிச்ச மாதிரி நோம்பு நான் நோக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நோம்பு நோக்கணும். அதற்கான எனக்கு என்ன செய்யும், பலத்தை கொடு, ஈமானை உறுதியை கொடு என்று அல்லாஹ்விடத்துல முன்கூட்டியே பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சகோதர சகோதரிகளே, பல பேர் பார்க்குறோம், ரமலான் மாதம் வச்சு பார்த்துக்கலாம், அதை படு கடந்து செல்லும், அப்போ நம்ம நோம்பு நோத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, நோம்பு நோக்கத்துக்கு முதல் நாள் கூட மூத்தா போயிடுவாங்க. நோம்பு நோக்கத்துக்கு முதல் நாள் கூட மௌத்தா போவாங்க, ஒரு வாரத்துப்படி மௌத்தா போடுவாங்க. நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோம் தெரியாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் பார்த்து செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ், என்னுடைய உயிர் உன்னுடைய கைவசம் தான் இருக்குது, என் உயிர் உன் கைவசம் தான் இருக்கிறது, உன் மீது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிடு. என்னது, எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிடு. எந்த வாய்ப்பு? ரமலான் மாதம் வந்துருச்சு, 30 நோம்பு நோத்துட்டாங்களா, 30 நோம்பு உனக்காக வச்சுட்டாங்களா, இந்த ரமலான் மாசத்துல எனக்கு லைலத்துல் கத்ர் அந்த இரவு எனக்கு கிடைக்கின்றாங்களா, நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடலாம், நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடலாம் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இது முக்கியத்துவமானது. இந்த ரமலான் மாசத்துல
30 நோன்பு நோட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நன்மைகள் எல்லாம் கொள்ளையடித்து நிறைய தான தர்மங்கள் செய்து ஒரு பிறந்த குழந்தை போல அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, எந்த பாவம் இல்லாதவனாக அல்லாஹ்வுடைய கருணையோடு இறப்பது என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி. அந்த வாக்கியம் நமக்கு என்ன செய்யணும், வேணும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தில் தான் நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து தாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவர் நாசமாக போகட்டும் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் முகமது இடத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன், அப்படியே ஆகட்டும். அது ஒரு ஹதீஸ் படிக்கும்ல, மெம்பரில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் 3 ஆமீன் சொன்ன ஹதீஸ் இருக்குல்ல, 1 2 3. அதில் 1 என்னது, யார் ஒரு ரமலான் மாதத்தை அடைந்து தாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி இனி பாவங்களை நான் மன்னிச்சிடா அல்லாஹ் என்று கேட்காம ஒருத்தர் இருக்கிறான் அந்த உலகத்தில், அவன் மனுஷனா? ரமலான் மாதம் வந்தும் செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி சொர்க்கத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஆமா என்ன ரமலான் நோம்பு நோக்காம எல்லா பாவத்தையும் செய்யற, தண்ணி அடிக்கிறது, எல்லா பாவமான காரியங்களும் செஞ்சுட்டு ஒருத்தர் இருக்கிறானா, அவன் எதுக்கு, அவன் நாசமா போகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரசூல் ஆகட்டாங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான செய்தி பாருங்க இது. அப்ப என்ன செய்யணும், இல்லை ஒரு வாய்ப்பு, கடந்த 11 மாதங்கள், போன ரமலான் கடந்த 11 மாதம் நம்ம என்னென்ன காரியத்தை செஞ்சு வச்சிருக்கோம், நம்ம இந்த 11 மாதம் செய்த பாவங்கள் எவ்வளவு பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படவில்லை என்பதை நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? கண்டிப்பாக விரும்புவோம். ஏன் விரும்புவோம்? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், கருணை காட்டணும், சொர்க்கத்துக்கு போகணும் ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ரமலான் மாதம் தான் நல்லா என்ன செய்யலாம், தொலைஞ்சு போகும். 11 மாதம் செஞ்ச பாவத்துக்குலாம் இந்த ஒரு மாதத்தை அருட்கொடையாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், ஷைத்தானுக்கு விளையாடுகிறேன், சரிங்களா, சொர்க்கத்து வாசலை திறந்து வச்சிருக்கிறேன், நரகத்து வாசல் மூடி வச்சிருக்கிறேன். அற்புதமாக ரசூல் சொன்ன எல்லா ஹதீஸும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிறான். இந்த மாதம் உனக்கு ஃபுல்லாக என்னது, சொர்க்கம் உன்னை பாதுகாத்துக்க, உன்னை சேவ் பண்ணிக்க அப்படின்னு அல்லாஹ் வாய்ப்பு பண்ணி வச்சிருக்கான். இந்த மாதத்தில் கூட நிறைய தப்புகளை திரும்ப செஞ்சனா அவன் மனுஷனாக இருக்க மாட்டான், ஷைத்தானாக தான் இருப்பான், அல்லாட்ட மாட்டிக்குவான், நாசமாக போவான். அப்போ கவனமாக இருங்க. என்னது, கவனமாக இருங்க. அல்லாஹ் இடத்துல இன்னைக்கு துவா செய்யும். அல்லாஹ் ரமலான் மாதம் வர போகுது, அடுத்த புதன்கிழமை நம்ம மகரீபில் பார்க்கணும். மகரீபில் என்ன செய்ய, பெரிய பார்க்கணும், பெரிய தெரிஞ்சால் வியாழக்கிழமை நான் நோம்புல இருப்பேன், எனக்கு 30 நோம்புகளை நோக்கக்கூடிய எனக்கு அந்த இதை கொடுத்துட்றாங்க, அந்த வாய்ப்பு கொடுத்துட்றாங்களா, நீ கருணையாக கண்டிப்பாக உனக்காக நோம்பு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. 1. 2வது, அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுடாதான். 2. 3வது, நிறைய தான தர்மங்கள் செய்யணும். அதற்கான சோர்ஸுக்குள்ள எந்தெந்த வழிகள்லாம் நீங்கள் வகுத்துங்க, எப்படிலாம் தர்மம் செய்யலாம், எப்படிலாம் கொடுக்கலாம், எப்படிலாம் இஃப்தாருக்கு பைசா கொடுக்கலாம், எப்படிலாம் கஞ்சி காசு கொடுக்கலாம், எப்படி ஏழைகள் இருக்கிறாங்க, எது மாதிரி இருக்கிறாங்க, யாருக்கு பிரச்சனை வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் என்ன வகுத்துக்கிட்டு உங்களால் ஏற்றது தான். கையில் ஒரு 100 ரூபா இருக்குதா, அந்த 100 ரூபாய்க்கு என்ன செலவு செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வழி வகுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அவசியம் இந்த மாதத்தில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, வரிஞ்சு கட்டிக்கிட்டு நன்மைகளை முந்திக் கொள்வார்கள், நிறைய தான தர்மங்கள் செய்வார்கள். அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி பாருங்க, விசுவாசம் அவ்வளவு தான தர்மங்கள் பண்ணுவாங்களாம். ஆனால் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொர்க்கவாசி அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொர்க்கவாசி அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் ரசூலுல்லாஹ் ஏன் செஞ்சாங்க, ஏன் என்ன காரணம், அல்லாஹ்வுக்கு அஞ்சினாங்க, பயந்தாங்க. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்டாங்க, 70 தடவை கேட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, உள்ளத்தில் மீளுகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, உள்ளத்தில் மீளுகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, உள்ளத்தில் மீளுகிறேன். 100 தடவை கேட்டாங்க ரசூலுல்லாஹ்.
ஒரு அதிசல ஒரு சபையில் வரலாம் 70 தடவை கேட்டாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் தூபி இலஹி கேட்டாங்க. ஆனால் ரமலான் மாசத்துல அதிகமாக கேட்டாங்க என்பதை அறிந்து கொள்ளணும். அப்ப அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரை விட பல மடங்கு நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும், சொர்க்கத்துக்கு கேட்கணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? மனசில் வச்சுங்க. இந்த ரமலானுடைய வாய்ப்பை இழந்துடாது என்பதை இரண்டாவது செய்தாக இடத்துல என்ன செய்யலாம் சொல்லிக் கொள்கிற சோதனை. அது மட்டும் இல்லை, ரமலான் இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமே நம்ம மனசு அப்படியே ராகத்தாக நீங்கள் கவனிச்சிக்கலாம். என்னது ஒரு ரிலாக்ஸாக ஒரு இதாக இருக்கும். ஒரு 2 நாள் நோன்பு வைக்கும்போது அப்படியே சோகமாக இருக்கும். 3வது நாள் 4வது 5வது நோம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். கவனிச்சிங்களேன். ஒரு 5, 6, 7, 8, 10 நோம்புலாம் மாறியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு 23, 25, 27, 30 வரும். ஓடுனது தெரியாது. என்னது ஓடுனது தெரியாது. ஆனால் இந்த நோம்பு யாருக்குரியது? ஆதம்பி அல்லாவுடைய துஷ்ணார்கள் ஆதம்புடைய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர் செய்யக்கூடிய நன்மை அவருக்கு உரியது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் ஆதமுடைய மக்கள், அல்லாஹ் ஏற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அவர் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவருக்குரியது. அவர் செய்யக்கூடிய நன்மைகளில் நோன்பு எனக்குரியது. யார் சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான். எப்படிங்க நோன்பு எனக்குரியது? எனக்காக நோன்பு நோக்குறாம நான் தான் அவங்க பரிசீலிப்பேன். நோன்பு எனக்குரியது, நான் தான் ஸ்பெஷலா என்னுடைய அடியானை கவனிப்பேன், பரிசீலிப்பேன் என்று யார் சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப என்னது? நோன்புக்கு ஆதிபதி எனக்குரியது நல்லா சொல்லிட்டான். அப்ப இந்த நோன்பு மூலியமாக மறுமையில ஒரே ஒரு நோன்பு விருப்பமானதாக அல்லாஹ் ஆகிவிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதை இந்த தருணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தருணத்தை நீங்க என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். ஒரு நோம்பாளி இருக்கிறாரு, அந்த நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்குல்ல, எப்படி இருக்கும்? நோம்பு நோக்காம வாயில வாடை என்ன வாடை வரும்? நம்மள ஒரு நாற்று அடிக்குது அப்படின்பா. உண்மை தானங்க. நோம்பா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வாயிலிருந்து வரக்கூடியது என்னது? வாடை, ஒரு கெட்ட வாடை அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அது கெட்ட வாடை இல்லை. நம்ம நினைக்கிறோம் பக்கத்தில் நோம்பு வச்சிருக்கிற வாடை அப்படின்னு தோணும், அப்படி நினைக்கக்கூடாது ஒன்று. ஆனால் ஏன் நினைக்கக்கூடாது தெரியுமில்ல? முக்கியமான செய்தி, அந்த வாடை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதான். நல்ல விடத்துல கஸ்தூரி வாடையை விட சொல்றது பாருங்க, ஹதீஸ் பாருங்க. என்னது? நம்ம அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த வாடை வந்து அந்த வாடை கஸ்தூரி மனம் இருக்குல்ல, அதை விட சிறந்தது, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானதான். நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பிடிச்சது பாருங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது ரசூல் சொல்றாங்க. அப்ப நோம்பு மூலியமாக வரக்கூடிய ஒரு வாடையை அல்லாஹ்வுக்கு பிடிக்குது அப்படின்னா என்ன காரணம்? அது உள்ள அடங்கி இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு தத்துவம் என்னது? நீங்கள் இறையச்சவாதிகளாவதற்காக படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக நான் நோம்பு வைக்கிறேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, கையில் பானம் இருக்குது, சூப்பரான ஜூஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது, கறி இருக்குது, எல்லாம் இருக்குது, யாரும் இல்லை, என்கிட்ட கையில் காசு இருக்குது, நான் எப்படி வேணாலும் சாப்பிட்றேன். ஆனால் நம்ம சாப்பிட்றோமா? அக்கம் பக்கம் ஆள் இல்லை, யாரும் கிடையாது, முன்னாடி எல்லாமே இருக்குது. இல்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்கிறேன்? என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக நோம்பு நோக்கிறேன், அவனுக்காக நோம்பு நோக்கிறேன். பருக சாப்பிட எல்லாமே இருந்தும் ஒரு அடியான் எனக்காக என்ன செய்வான்? கட்டுப்பிடித்து கொண்டு சுய உணர்வோடு பசியை கட்டுப்படுத்திக் கொண்டு இறையச்சத்தோடு பயத்தோடு எனக்காக அடியான் நோம்பு நோக்கிறான். அதற்காக ஸ்பெஷலாக நான் தான் என்ன செய்வேன்? பரிசளிப்பேன் என்று காத்து கொண்டிருக்கூடிய ரஹ்மான் கருணையாளன். அது மட்டும் இல்லை, மறுமை நாளில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேடயம் எது தெரியுமில்ல? ரசூல் சொன்னாங்க, எது கேடயம்? நோம்பு தான் மறுமை நாளில் இருந்து நம்மளை பாதுகாக்க, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்குமா நோம்பு. அப்ப எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சொன்ன ஒவ்வொரு செய்திகளும் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கக்கூடியது நோம்பு அப்படின்னு ரசூல் சொல்றாங்க. அப்ப கூடுதல் கவனத்தை என்ன செய்யணுமே, இந்த நோம்புகளை நோக்க வேண்டிய அவசியம் இருக்குது சகோதர சகோதரிகளே, ஆர்வமாக. அது மட்டும் இல்லை, ரமலான் மாதமா இரவு நின்று வணங்கக்கூடிய தொழுகை 12 ரக்காயத்துகள்
13 ரக்காயத்துகள் இருக்குது, 10 ரக்காயத்துகள் இருக்குது, 10 + 3 10 + 3 13 + அது 12 + 3 15 9 ரக்காயத்து இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒற்றைப்படையில் முடிக்கக்கூடிய தொழுகையை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி 8 + 3 11 ரக்காயத்து என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி அதிகமாக தொழுவதாக ஹதீஸில் பார்க்குறோம். 4 2 2ஆக என்னது 8 ரக்காயத்துகளும் வித்திரு 3 ரக்காயத்து தொழுது 11 ரக்காயத்துக்கு ரசூலுல்லாஹி அதிகமாக தொழுத தொழுகைகள் இருக்குது. அதே ரசூலுல்லாஹி 10 ரக்காயத்து தொழுகிறாங்க, 1 சேர்த்துருக்குறாங்க, 10 ரக்காயத்து தொழுகிறாங்க, 3 சேர்த்துருக்குறாங்க, 10 ரக்காயத்து தொழுகிறாங்க, 5 சேர்த்துறாங்க, 4 ரக்காயத்து தொழுகிறாங்க, 5 வித்திரு தொழுகிறாங்க, 9 ரக்காயத்து, இப்படி நிறைய ஹதீஸில் பார்க்குறோம்னா ரசூலுல்லாஹி தொழுது தொழுகைகளில் அவ்வளோ தொழுகைகள் பார்த்தீங்கன்னா விதவிதமாக தொழுது தொழுகைகள் இருக்குது. இரவு தொழுகையில் அதில் கூடுதலாக ரசூலுல்லாஹி 8 + 3 என்ன செஞ்சாங்க தொழுகிறாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இரவு நின்று வழங்கக்கூடிய அந்த தொழுகையை முறையாக ஒழுங்காக அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், கரெக்டாக தொழுகை விடாமல் அந்த இரவு தஹஜ்ஜுத் தொழுது வித்ரு தொழுதி அல்லாஹ்விடத்தில் கடைசி இரவு ஃபஜருக்கு முன்னாடி அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை நான் உங்களிடத்தில் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற சகோதர சகோதரிகளே, கவனமாக இருங்க. இறுதியாக இந்த ரமலான் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் என்பதை அறிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் 2வது அவரில் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரி, நம்மிடத்தில் எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லா வசதிகளும் வீடு இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, கையில் காசு இருக்குது, ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி ஜாமான்கள் இருக்குது, இல்லைன்னா கூடுதலாக படம் வாங்கி போட்டுக்கலாம். அதற்கான தோதுவான எல்லா வசதியும் நம்ம இடத்துல இருக்குது. விதவிதமான உணவுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் நம்ம உணவு வைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சி போயிடக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி இடத்துல என்ன இருந்துச்சு, அவங்க நோன்பு நோற்ற வரலாறு என்ன, சஹாபாக்கள் நோன்பு நோற்ற வரலாறு என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியார் நோன்பு நோற்ற வரலாறு என்ன, அவருடைய உணவு என்ன தெரியுமில்ல, காஞ்ச ரொட்டி, காஞ்ச பெருச்சம், காஞ்ச ரொட்டியும் காஞ்ச பேரிச்சம்பழம். சில நேரத்தில் அது கிடையாது. அப்போ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரெல்லாம் எப்படி நோன்பு நோட்டிருப்பாங்க என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுக்காக உணவே இல்லாமல் குறைந்த உணவை கொண்டு திருப்தியோடு இறை பொருத்தத்தை நாடி சொர்க்கத்தை வேண்டி நோன்பு நோற்றார்கள் என்பது நமக்கு தெரியும். ரமலான் மாதம் பதர் போர்க்களம் எப்படிப்பட்டது, அது எப்போ நடந்துச்சு, பதர் போர் எப்போ நடந்துச்சு, இந்த ரமலான் மாதம் தான் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் சஹாபாக்கள் எல்லாம் போர் புரிஞ்சதை பார்க்குறோம். போர் புரிஞ்சு பார்த்தா நோம்பு நொட்டுக்கொண்டு போர் புரிஞ்ச வரலாறு நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ உணவு இல்லாமல், சரியான உணவு இல்லாமல் நோம்பு நோட்டுறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா, அவர்களெல்லாம் மீமாடி உறுதி தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் இரவு சகரில் சூப்பரான சாப்பாடு, கறி சாப்பாடு, சரிங்களா, மீன் சாப்பாடு. இரவு சகரில் நோம்பு திறக்கும் போது எல்லா விதமான உணவு இல்லது, எல்லா ஜூஸ், ஆரஞ்சு, ஆப்பிள், அது திராட்சை, பேரிச்சம்பழம், விதவிதமான ஜூஸ் எல்லாத்தையும் எல்லாம் வச்சு நல்ல நோம்பு திறக்கணும், வயிறு ஃபுல்லாக. அப்புறம் நைட்டு ஒரு 9 10 மணிக்கு சாப்பாடு, இல்லை ஸ்நாக்ஸு, அப்புறம் நைட்டு திரும்பி சகரு. என்றைக்கும் நம்ம சாதாரண நாட்களில் சாப்பிட்றதை விட ஒரு பங்கு கூட என்ன செய்யணும், ரமலான் மாதம் சாப்பிடணும். அப்போ இவ்வளோ ஸ்பெஷல் இருந்தும் நம்ம நோக்குல அலட்சியமாக இருந்தால் நம்ம நிலைமை என்ன, அல்லாட்ட மாட்டிக்குமா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், கவனமாகணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோம்பு வச்சாங்க. மாதத்தில் 13 14 15 நோம்பு வச்சாங்க. சுன்னத்தான நோம்புகள் பார்க்குறோம். நம்ம எப்பவுமே 13 14 15 திங்கள் வியாழன் வைத்த நோம்புகள்லாம் என்ன செய்ய பார்க்குறோம். அது சாதாரண சுன்னத்தான நோம்பு, நம்மளுக்கு அதை வைக்கலாம். ஆனால் ரமலான் மாதத்தில் நோம்பு நோக்காமல் அலட்சியமாக இருந்தால் அல்லாட்ட மாட்டிக்குவோம், நாசமாக போயிடுவோம், பெரிய நஷ்டத்தை இழக்கக்கூடிய தன்மையை நம்ம இழந்துருவோம் என்பதை இந்த தருணத்தை நம்ம சொல்லிக்கொண்டு இறுதியாக நான் உங்களிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மரணம் எப்பொழுது வேணாலும் நிகழலாம். மௌத்து எப்போ வேணால் நிகழலாம். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? காலையிலிருந்து எது சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அல்லாஹ்வுக்கு நோம்பு நோக்கும் போது சரியாக 6:19
என்னது சரியாக 6:19 மகரிப் நேரத்தில் அப்படி எடுத்து தண்ணியை புக்கர் வச்சுக்கிட்டு பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஜூஸை வச்சுக்கிட்டு பழத்தை வச்சுக்கிட்டு அப்படி இந்த பிஸ்மில்லா சொல்லி அந்த பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சு அந்த தண்ணியை குடிச்சு அப்படி இந்த ஜூஸை குடிச்சோன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதான் சந்தோஷம். லசன் சொன்னாங்க, ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷமா. ஒன்று என்னது? ஒன்று நோம்பு திறக்கும் பொழுது சந்தோஷம், இரண்டாவது அந்த நோம்பாளி அந்த அடியான் மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது சந்தோஷம். எதை கொண்டு எதை ரசம் சேர்க்கிறாங்க பாருங்க. மறுமை நாளில் அல்லாஹ் அப்படி பார்ப்போம்ல, அல்லாஹ் அப்படி நேராக பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். வல்ல ரஹ்மான் எப்படிப்பட்ட அரசனுக்கு நாம் அரசன், கருணையான் படைச்ச ரப்புல்லாலின் வானங்கள் பூமியுடைய அதிபதியே, அரசனுக்கு நாம் அரசனே, என்னுடைய ரப்பை சந்திச்சு விட்டேன். அல்லாவுடைய இந்த தரிசனம் நீக்கம்லா, அல்லாவுடைய தரிசனம் அவருடைய முகத்தை பார்த்துன்னு அந்த அல்லாவுடைய முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி. அதை எப்படி நாங்கள் ரசலாசனம் பாருங்க இதில் நோம்பாடிக்கு. அப்போ அந்த சந்தோஷத்தை அடையணும். மறுமையின் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது கவனமாக இருங்க. நிறைய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் பிடிச்சு நம்ம நரகத்தில் போட்டாலும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை கணக்கெடுத்து நோண்டி நுங்கி எடுத்து எல்லாம் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாச்சுக்கிறேன், நம்ம மாட்டணும். அல்லாஹ் எளிதான முறையில் எளிதான முறையில் அல்லாஹ் விசாரிச்சுனா தப்பிச்சிட்டோம். வலது கையில 7 கொடுத்தா தப்பிச்சிட்டோம், இடது கையில கொடுத்தா மாட்டிக்கிட்டோம், முதுகு பின்னாடி கொடுத்தா மாட்டிக்கிட்டோம். நம்ம அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நிரந்தரமா இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அல்லாஹ் வாய்ப்பு அளிச்சிருக்கிறான். உயிரோடு இருக்கணும். இதை உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு திருவீங்க. மூமினாக முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்க. சிறு பாவங்கள், பெரு பாவங்கள், மறைமுக செஞ்ச பாவங்கள், அறிஞ்சு செஞ்ச பாவங்கள், அறியாத செய்ய பாவங்கள், திரும்பலா செஞ்ச பாவங்கள், பெருபாவங்கள், சிறு பாவங்கள், எல்லா பாவங்களையும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக மன்னிச்சு. ஏன்? ரஹமத்துக்கு ரஹமராஹிமீன் ஓ கஃபூருர் ரஹீம், மன்னிக்கிற மிக்க அன்புடையவன் யாருங்க? அல்லாஹ். ஏன்? என்ன காரணம்? அல்லாஹ்வே சொன்னான், பாவம் செஞ்சக்கூடிய எளியார்களே, நீங்கள் என்னுடைய கருணை ரஹமத்துக்குள்ள ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாதீங்க. என்ன காரணம்? நான் மன்னிக்கிற மிக்க அன்புடையனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம்? எந்த அளவுக்கு பாவம்? இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக நீ எவ்வளவு பாவம் செஞ்சு வச்சிருந்தாலும் சரிங்க, இவ்வளவு ரஹ்மான் என்ன செய்வோம்? மன்னிச்சுவோம். அவன் விரும்புறது பாவம் செஞ்சதுன்னா மன்னிக்க விரும்புகிறாங்க. அவன் என்ன செய்யறான்? பாவம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போறான். இல்லையே, பாவம் செஞ்சுட்டு அடுத்த நிமிஷமே அல்லாஹ் மன்னிச்சிடலாம், உடனே மன்னிச்சிடும். அவளை கருணையாளன். அப்படிப்பட்ட கருணையாளன் யாரும் ஏமாற்ற முடியாது. அவன் நுண்ணறிவான். அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் நேர்மையாக, ஒழுங்காக, உருப்படியாக நம்முடைய நிரந்தர வீடு சொர்க்கத்தில் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தில் தான் வாழப்போகிறேன் என்ற உறுதிப்பாட்டு இருங்க. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்துக் கொள்ளுங்கள், சோதனையை பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், அல்லாஹ்வை நம்பிருங்க, சார்ந்திருங்க, அவனை முழுமையாக நம்புங்க. ரஹ்மான் கண்டிப்பாக என்ன செய்வான்? உதவி செய்வான். நம்முடைய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பான். அதற்கு வாய்ப்பாக, முத்தாய்ப்பாக இந்த ரமலான் மாசத்தை நீங்கள் அடைந்து முழுமையான காரியங்களை என்ன செய்வீங்க? அற்புதமாக செஞ்சு ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு லட்சியத்தோடு, இலக்கோடு நான் பெருநாள் தினத்தன்று முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக ஒரு அடியானாக இருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் ஒரு நல்ல அடியானாக, நேர்மையான, உண்மையானாக ஒரு தௌஹீதாக வாழ்ந்து மரணிக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் பார்த்து சென்று கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உயர் சுகம் ஜன்னத்தில் நமக்கு வழங்கும் என்று பிரார்த்தித்து இறையும் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.